வணக்கம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2026 புதன்கிழமைக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். புதன்கிழமை முதலாவதாக திதி நட்சத்திரம் பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்கள் என்று பார்க்கின்ற பொழுது, புதன்கிழமை அதற்குரிய மகரிஷி கௌதம மகரிஷி. காலையில் எழுந்தவுடன் ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியை போற்றி போற்றி என்று ஒரு நிமிடம் வரை வணங்குங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் கொத்தமல்லியை சிறிதளவு ஊன்றுவிட்டு செல்வது நல்லது. மேலும் புதனுக்குரிய பயிறு பாசிப்பயிறு. பாசிப்பயிரை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது உணவாக உட்கொள்ளலாம். இது மிக மிக நன்மையை கொடுக்கும். இனி இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய திதியாகப்பட்டது திரியோதசி திதி இரவு 9 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தசி பிறக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது புரட்டாதி நட்சத்திரம் பகல் 1:30 மணி வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி பிறக்கின்றது. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் பெறும் ராசி என்று பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி. இன்றைய ராகு காலம் என்று பார்க்கின்ற பொழுது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். யமகண்டமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரங்களை கூறுவது மிகவும் யோகத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது புரட்டாதி நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம் ஓம் வம் சம் புரட்டாதி நட்சத்திராய நமகா. ஓம் வம் சம் புரட்டாதி நட்சத்திராய நமகா. இது பகல் 1:30 மணி வரை புரட்டாதி இருப்பதனால் காலையில் இந்த நட்சத்திரம் அந்த மந்திரங்களை கூறுங்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பகல் ஒரு மதிய உணவு உண்ற பிறகு ஒரு 2 மணி அளவில் உத்திரட்டாதி பிறந்து விடுகிறது அல்லவா? அப்பொழுது அவருக்குரிய பீஜ மந்திரம், உத்திரட்டாதிக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற ஓம் சம் சம் அம் உத்திரட்டாதி நட்சத்திராய நமகா. ஓம் சம் சம் ஹம் உத்திரட்டாதி நட்சத்திராய நமகா. பூரட்டாதி நட்சத்திரக்குரிய அதிதேவதா என்றால் குபேரன். உத்திரட்டாதி நட்சத்திரக்குரிய அதிதேவதா என்றால் காமதேனு. எனவே இன்றைய நாள் குபேரனையும் காமதேனுவையும் வணங்குவது நல்லது. அவர்களுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக அமையும். இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேச ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதியான சந்திர பகவான் விரயஸ்தானத்துக்கு வருகின்றார். சனியோடு சேர்க்கை. எனவே இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மனதிலே குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் இழப்பீர்கள், அவசரப்படுவீர்கள். அதே சமயத்தில் ராசியிலே சூரியன் வேறு அமர்ந்திருக்கின்றார். சூரியன் அமர்ந்திருக்கின்ற அந்த அமைப்பும் உடலிலே எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் இருக்கும், ஆனால் மனதிலே உற்சாகம் இருக்காது. ஆகையால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதானம் பொறுமை வேண்டும். தொழில் வியாபாரம் பெரிய முதலீடுகள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக புதன்கிழமை செவ்வாய்க்கு பகை கொண்ட கிழமை. ஆகையால் இந்த நாளை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது சிறப்பானது. வருமானம் என்று பார்க்கின்ற வரவுக்கு மின்றி செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சி செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை நிதானம். எந்த ஒரு விஷயத்திலும் புதிய ஈடுபாடுகள் காட்டுகின்ற பொழுது, புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது, பெரிய ஒப்பந்தங்கள் போடுகின்ற பொழுது கவனம் வேண்டும். உத்தியோகம் உங்களுடைய மேலதிகாரம் இன்றைய நாள் பொறுமை காட்டுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சக ஊழியர்களும் நட்பு பாராட்ட மாட்டார்கள். ஆகையால் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் உங்கள் ராசிக்கு 6க்குரியவர் புதன். அவர் இப்போது விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனியோடு சேர்க்கை. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இருப்பினும் ஆரோக்கியம் என்று பார்க்கணும், மனதில் இந்த நாள் ஒரு அழுத்தம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக செயல்படலாம் என்ற ஒரு முயற்சி எடுக்கின்ற போது சில தடைகளில் நீங்கள் சந்திப்பீர்கள். இருப்பினும் அதை எதிர்கொண்டு வெற்றி கூறக்கூடிய ஆற்றல் திறன் சூரிய பகவானாலும் குரு பகவானாலும் ஏற்படும். குரு பகவான் 3லே அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சியிலே தைரியத்தை கொடுப்பார். உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்.
ஆகையால் உறவுகளிடம் எந்த விதமான பகமை இல்லை, நட்புகள் அதிலையும் பகமை இல்லை, கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரை நான் முன்னுரையிலே கூறியிருக்கின்ற பீஜ மந்திரங்கள், அதாவது புரட்டாதி உத்திரட்டாதிக்குரிய பீஜ மந்திரங்களும், குபேரனையும் காமதேனையும் காலையிலே வணங்குங்கள், காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள், யூடியூப்லேயே இருக்கின்றது. அவ்வாறு செய்கின்ற பொழுது இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றிகளையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சனியோடு சேர்க்கை பெறுவதும் மிக மிக அற்புதமான அமைப்பு. குரு ராசியிலே அமர்ந்திருப்பதனால் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும், ஜென்ம குரு. ஆனாலும் இப்பொழுது ராசியாதிபதி பலமாக பாக்கியாதிபதியான சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. லாபத்தில் சூரியன் வந்து விட்டார், உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஆகையால் தெளிவான முடிவுகள், எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான செயல்கள் இருக்கக்கூடிய மன வலிமை இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம், எதையும் முடிக்க முடியும் என்கின்ற உறுதி என்று சிறப்பான மனநிலை இருக்கும். தொழில் வியாபாரம் இவற்றில் பலமாக இருக்கின்றது. 10லே புதன் நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் சிறப்பான ஒரு யோகம். ஆகையால் குருவுக்கு, அது புதனுக்கு வீடு கொடுத்தவர் குரு, குருவும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். ஆகையால் புதன் உங்களுக்கு இப்பொழுது நீச்சம் அல்ல, அவர் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்ற அமைப்பு தான். குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்ற யோகம். இப்பொழுது குரு உங்கள் ராசியில் இருக்கின்றவாறு எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர் மீனத்தில் இருக்கின்றவர். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முடிவுகள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம். ஆக இதுவரை பார்த்துக்கின்ற புதன் ராகுவோடு சேர்க்கை பெற்றார், ஆனால் இப்பொழுது புதன் உங்களுக்கு சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற யோகம். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை, உங்களுக்கு சேமிப்பே அதிகரிக்கும். வேலையை பொறுத்தவரை சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் மேலதிகாரிகளின் பாராட்டுகள், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு இன்றைய நாள் முயற்சியிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் சூரியனுடைய பலம் இன்று முழுவதும் உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் கொடுக்கும். உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது மனதிலே சந்தோஷம், கணவன் மனைவிகளிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம், மனம் இவையெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் சிறப்பு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் 10ல் அமர்ந்திருப்பதனால் முன்னுரையிலே கூறுகின்ற நட்சத்திர மந்திரங்களை கூறுங்கள். அந்த நட்சத்திர மந்திரங்களை கூறுவதும், அந்த பீஜ மந்திரத்தை கூறுவதும், மகாவிஷ்ணுவுடைய விஷ்ணு சகஸ்ராமம் கேட்டுவிட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கு செல்வதும், கொத்தமல்லியை கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு செல்வது, வெல்லம் சாப்பிட்டுவிட்டு செல்வது என்பது இன்றைய நாளை பொறுத்தவரை முழுவதுமாக பகலிலே உங்களுக்கு வெற்றிகளும், மேலும் வெற்றிகள் வெற்றி என்றால் புதிய முயற்சிகளில் சாதகமும் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் தனாதிபதி இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். அதுவே உங்களுடைய செயல்களிலே வெற்றிகளை பெறக்கூடியதாக அமைத்து காட்டுகின்றது. புதன் ராசியாதிபதி 10லே மிக சிறப்பாக யோகமாக அமர்ந்திருக்கின்றார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் யோகத்தை தருகின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் காட்டுகின்றது. மனம் மிக தெளிவாக இருக்கும், முயற்சிகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும், ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கோபமே இருக்காது. ஜென்ம குருவால் இன்றைய நாள் பாதிப்பு உங்களுக்கு இல்லை. காரிய அனுகூலங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கதிபதியான புதனுடைய கிழமை என்பதனால் யோகம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் முயற்சியில் தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். எந்த ஒரு காரியமும் என்னால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கும். இதுவரை சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்றிருந்தால் மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், எந்த ஒரு முயற்சியிலும் பயம் போன்றவையில் இனி இருக்காது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு யோகத்துக்குரிய நாள். தொழில் வியாபாரத்திலே லாபம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே மேலதிகாரம் நல்ல மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும், வேலையை மிக விரைவாக முடிப்பீர்கள், பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆகையால் சிறப்பான நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக உறவுகள் என்று பார்க்கின்றபோது கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த நாளை பொறுத்த மனதில் எந்த விதமான குழப்பங்கள், சஞ்சலங்கள் எதுவும் இல்லை, சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் திக்பலத்தோடு இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய செயல்கள் துணிச்சலாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஆகையால் வெற்றிக்குரியதாக அமைந்திருக்கின்றன.
முன்னுரையிலே நான் இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்களும் என்னால் செய்ய வேண்டிய ஒரு குத்தமல்லி சாப்பிடுவது என்று அதற்குரிய ஒரு விஷயங்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த எல்லா விஷயத்திலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பாக அமையக்கூடியதாக அமைந்திருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாயோடு சேர்க்கை, பஞ்சமாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெற்று குருவோட வீட்டில் அமர்ந்திருப்பது சந்திர மங்கள யோகம் என்ற யோகம் ஏற்படுகின்றது. சனியோடு சேர்க்கை என்றாலும் சந்திரன் செவ்வாயோடைய கூட்டு அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, காரியத்திலே வெற்றி, வேகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை, அதே சமயத்தில் விவேகமும் இருக்கும். முன்கோபம் போன்றவர்கள் எவையும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அவற்றில் வெற்றிகளையும் இன்றைய நாள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும். லாபாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆகையால் வெற்றிக்குரிய நாளாக வரவுகள் அதிகமாகவும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற வண்ணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மேலதிகாரிகள் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள். சூரியன் 10ஆம் இடம் மேஷத்தில் திக்பலத்தோடு உச்சம் பெற்று இருக்கிறார். மிக மிக யோகமானது. ஆகையால் மேலதிகாரி நல்ல பாராட்டுகள், செயல்களில் வேகம், அதே சமயத்தில் வெற்றி பெறக்கூடிய விவேகம். விவேகம் என்பது மிக முக்கியம் அல்லவா? வேகம் என்பது இருக்கக்கூடியது தான். ஆனால் விவேகம் அதுதான் அறிவு. அந்த அறிவுக்குரிய செயல்களில் நீங்கள் செயல்பட்டு இன்றைய நாள் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதுக்காக ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றது. 6ஆம் இடத்தை அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் உறவுகள். உறவுகளிடம் சில கசப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் 7ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாயோடு சேர்க்கை. உறவுகள், நண்பர்கள் யாரையும் எல்லா விஷயத்திலும் இருக்காங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருப்பதனால் இந்த விதத்திலும் அவர்களால் உங்களுக்கு பகைமையோ அல்லது பிரச்சனைகளோ எதுவும் இல்லை. சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மேலும் நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரங்கள் முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை தவறாமல் கூறுங்கள். புதன்கிழமையிலே கௌதம மகரிஷியை வணங்குங்கள். அவர் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுப்பார். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் விரையாதிபதி, அவர் 8இல் இருப்பது விபரீத ராஜயோகம்தான். பொதுவாக 8இல் சந்திரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் தான் ராகு இருக்கிறாரே. ஆகையால் சந்திராஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. ராசியாதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். யோகாதிபதியான செவ்வாய் 8இல் அமர்ந்திருக்கிறார். அதுவும் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சனியாலும் பாதிப்பில்லை, செவ்வாயாலும் பாதிப்பில்லை. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். சந்திராஷ்டமம் என்றால்தான் மனம் கொஞ்சம் அழுத்தத்திற்கும். என்றால் மனோகாரகன் சந்திர பகவான். அவர் 8இல் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். செவ்வாயோடும் சேர்க்கை என்றாலும் சனியோடும் சேர்க்கை பெறுகிறார். சனியோடு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். சனி சூரியனுக்கு பகை கொண்டவர். எனவே மனதிலே குழப்பங்கள் வேண்டாம். இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருங்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம் குறைவாக இருக்கும். புதன்கிழமை புதன் உங்களுக்கு தன லாபாதிபதி இருந்தாலும் செயல்களிலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மேலதிகாரி அதிக வேலை பொழுவை கொடுப்பார்கள். இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு இதனால் கொஞ்சம் எரிச்சல் அடைவீர்கள். சிம்ம ராசி கொஞ்சம் கோபம் வரக்கூடிய ராசி. இருந்தாலும் அவற்றையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக அமைத்து கொடுக்கக்கூடிய வல்லமை 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவால் ஏற்படுகின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு யோகாதிபதி அல்லவா? ஆகையால் அந்த எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய செயல்களிலே சில முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அவற்றை முறியடிக்கக்கூடிய வல்லமைகள் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய 8இல் இருக்கிறார். அதுதான் சனி பகவான். அவர் உங்களுக்கு அட்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் விபரீத ராஜயோகத்தில் கொடுப்பதும் 12ஆம் இடத்துக்குரிய சந்திரனோடு சேர்க்கப்பட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் பார்க்கின்ற பொழுது உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது உறவிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க செல்ல வேண்டும். 7 ராகு இருக்கார். ராகு பேச்சு வரை கணவன் மணி உறவு, நண்பர்கள் என்று இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இன்றைய நாளை பொறுத்தவரை உத்திரட்டாதி என்கின்ற சனியோடைய நட்சத்திரத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதனால் உறவிலும் கவனம் வேண்டும். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மகிழ்ச்சி சந்தோஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் வெற்றிகள் பெறக்கூடிய முயற்சியிலே தடைகள் இருக்காது. நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கும் செல்கின்றார். 7ஆம் இடத்தில் இருப்பது யோகம். சனியோடு சேர்க்கை, செவ்வாய், இந்த சேர்க்கை என்பது பார்க்கின்ற புதனோடு சேர்க்கை. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மனமாகப்பட்டது உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடலாம் என்ற எண்ணம் ஏற்படும். செயல்கள் திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் பல விஷயங்களிலே உங்களுடைய திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்கள் செயல்படுத்துவதிலே சில முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது இதை செய்யலாமா முதலில், அதை செய்யலாமா முதலில் என்ற குழப்பம் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்குரிய கிழமை புதனுடைய கிழமை. எனவே சிறப்பான அமைப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். காரிய முயற்சியில் தடைகள் இருக்காது. பெரிய முடிவுகள் தாராளமாக செய்யலாம். அதிகார தோரணைகள் இருக்கும். எல்லா விஷயத்திலும் உங்களுடைய முயற்சிக்கு யார் முட்டுக்கட்டையில் இட்டாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய வல்லமைகளை 6இல் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் செயல்கள் மற்றும் வருமானம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகம் 8இல் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். மேலதிகாரம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களும் அதிகார தோரணைகள் இருக்கும். சில விஷயங்கள் உங்கள் மீது அழுத்தங்கள் காட்டுவார்கள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு செயல் நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அனுமன் சாலிசாவை கேட்டுவிட்டு பெரிய முயற்சிகள் செயல்கின்ற பொழுது செய்யுங்கள். எல்லா நாளும் அது பொருந்தும். இன்றைய நாள் அது அதிகமாக பொருந்தும். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மேலதிகாரி கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுப்பார்கள். ஆனாலும் அதையெல்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கின்றது. காரணம் புதன் சனியோடு சேர்க்கை. அதுதான் ஒரே விஷயம். ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு. 6இல் அமர்ந்திருக்கின்ற ராகு, குருவோடைய பார்வை, இது போன்றாத ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி உறவுகளிடம் சில பிரச்சனைகள் இருக்கின்றது, தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நிழலாக உங்களிடம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் 7இல் இருக்கிற கண்டக சனி. ஆனாலும் பாதிப்பு இல்லை 6இல் ராகு இருப்பதனால். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களும் முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். புரட்டாதி உத்திரட்டாதிக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். செய்ய வேண்டிய முக்கிய முயற்சிகள், அதாவது செயல்கள், அதை கொத்தமல்லி சாப்பிடுவது என்று கூறியிருக்கின்றேன். மேலும் வணங்க வேண்டிய மகரிஷியை கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது 10க்குரிய ஜீவனாதிபதியான கர்மாதிபதியான சந்திர பகவான் இன்ற நாள் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது. 6இலே உங்களுக்கு செவ்வாய், சனி மற்றும் புதன் போன்றவைகள் அமர்ந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மனம் மிக தெளிவாக இருக்கும். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்திலும் முன்யோசனையாக சரியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு. தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வரவுகள் சிறப்பு. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள், தேவையற்ற செலவுகள் எதுவும் இன்றைய நாளை பொறுத்தவரை இல்லை. உத்திரட்டாதி சாதகமானது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை 7இல் சூரியன் இருக்கின்றார். புதிய முயற்சியில் எடுப்பீர்கள். புதிய செயல்களில் ஈடுபடுவீர்கள். நட்சத்திரங்கள் சாதகமாக இருக்கிறது. ஆகையால் வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும் இன்று. மற்றபடி பார்க்கின்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு. 6இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மற்றும் சனி உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார்கள். உடலில் ஒரு மிகப்பெரிய வலிமைகளை கொடுப்பார்கள். பெரிய பாதிப்புகள், மன சஞ்சலங்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உறவு என்று பார்க்கின்ற அன்பை காட்டுவீர்கள். அன்பை பெறுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ராகு உங்களுக்கு 5இலே இருந்தாலும் குருவோடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை. இன்றைய நாள் அது வரலாம் சிறப்பு. ஒரு நாள் தினப்பலன் தானே. மற்றபடி பார்க்கின்ற பொழுது நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களை கூறுங்கள். புதன் நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றேன். அதையும் செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். சந்திர மங்கள யோகம். சனியோடும் சேர்க்கை பெறுகிறார், புதனோடும் சேர்க்கை. ஆனால் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது குருவோடு வீட்டில் சேர்க்கை பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு. புதன்கிழமை செவ்வாய்க்கு ஆகாத கிழமை. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குறி நாளாக அமையும். மனம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், சோர்வுகள் இருக்காது, குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவையும் இல்லை, தடைகள் மற்றவருடைய கேலி பேச்சுகள் போன்றவை எவையும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபத்துக்குரிய புதன் பகவான் அவர் நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கை பெற்று புதனோடு வீட்டில் இருப்பது பலமானது. ஆகையால் 6ல் அமர்ந்திருக்கின்ற சூரியனும் உச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும், வரவுகள் அதிகரிக்கும், செலவுகள் குறையும். மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்து 6ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் மேலதிகாரம் நல்ல நட்புறவை கொடுப்பார்கள், புதிய வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அதை நீங்கள் திறம்பட முடிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை மட்டும் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். முன்கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் சனி உங்களுக்கு 5ல் அமர்ந்து செவ்வாயை சேர்க்கை பெற்று 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிற வாக்குஸ்தானம். குருவும் பார்க்கிறார். இருந்தாலும் குரு 8ல் அமர்ந்திருக்கிறார். அட்டமத்தில் அமர்ந்திருக்கிற குருவால் யோகம் இல்லை. சனி கெடுபலங்களை செய்யக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற வார்த்தையில் முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உறவுகளிடம் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ல் அமர்ந்திருக்கின்றார். ஆகிய உறவுகளிடம் கணவன் மனைவி உறவு, காதல் போன்றவற்றில் பொறுமை காட்ட வேண்டும். நான் ஏற்கனவே இல்லையா, கோபம் வரும், முன்கோபம் வரும்ட்டு, இதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் வேண்டும். இன்றைய நாள் புதன்கிழமை, அதனால்தான் அதை அழுத்தமாக கூறியிருக்கின்றேன். நாளை வேலை என்றால் அது வேறு. மற்றபடி பார்க்கின்ற ஆரோக்கியம் என்றாம் சிறப்பாக இருக்கிறது. சூரியன் 6ல் இருக்கிறார். அதனால் எந்த விதத்திலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மேலும் நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். அந்த நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை கூறுங்கள். புதன்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களையும் நான் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் மிக சிறப்பாக இருப்பதும், உங்கள் ராசிக்கு 5லே பாக்கியாதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று பாவமாக இருப்பது பலமானது. உங்கள் 8ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3லே இருந்து 4க்கு சென்று விட்டார். சென்றவரும் உங்களுக்கு சனியோடு சேர்க்கை பெறுவதால் 8ஆம் அதிபதி பலமளிக்கின்றார். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 4லே அமர்ந்து திக் சூனியம் பெறுகிறார். எனவே இன்றைய நாள் புதன்கிழமை ஒரு கலவையான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மனம் தெளிவாக இருக்கும். ஒரு ராசியை பார்ப்பன தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பங்கள் இருக்காது. எந்த ஒரு காரியத்திலும் முன் யோசனையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அதே சமயத்தில் சில தடைகளை சந்திப்பீர்கள் புதன்கிழமை என்பதனால். மற்றபடி பார்க்கின்ற பொழுது பொருளாதார வரவுகள் நன்றாக இருக்கும். வரவுகளை விட செலவுகள் கம்மியாக இருக்குமா, அதிகமாக இருக்குமான செலவுகள் கம்மியாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சி செலவுகள் இல்லை, சேமிப்பு இருக்கின்றது நாளை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் பலமாக இருக்கின்றார். யாரோடு சேர்க்கைன்னா சுக்கிரனோட சேர்க்கை, அது ஒரு சிறப்பானது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது மேலதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். 7லே குரு இருப்பதனால் காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. புதிய முயற்சியில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு போய் விண்ணப்பங்கள் இன்று வேண்டாம். விண்ணப்பங்கள், அதாவது அப்ளிகேஷன் போடுவது, ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அப்படிங்கிறது ஒரு ஆன்லைனில் ஒரு வீடியோ அனுப்புறது, இப்போலாம் அப்படி தானே அனுப்புகிறாங்க. யாரும் டைரெக்டாக கூப்பிட்றதே இல்லை. அதனால் இன்றைய நாள் முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். அவசியம் என்றால் நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு விஷ்ணு பகவானை வணங்கிவிட்டு அந்த செயலை ஆரம்பியுங்கள். கொத்தமல்லி புதனுக்குரியது, இல்லை நான் பாசிப்பயிர். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை முன்னுரையிலே நான் பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த பீஜ மந்திரங்களை கூறுங்கள். புதனுக்குரிய செயல்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கூறியிருக்கின்றேன். அவற்றையும் செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவான் 3ஆம் இடத்திலே செவ்வாயோடு சேர்க்கை பெற்றபோது சிறப்பானது. 3லே சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அது உலகத்துக்கு தான் பிரச்சனை. தனி மனிதனுக்கு அது யோகம், பூமி யோகம். பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. புதிதாக ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு செயல்கள் இன்றைய நாள் செயல்படுத்தலாம். புதன் உங்களுக்கு யோகாதிபதி. புதனோ உங்களுக்கு 3லே அமர்ந்து சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். 4லே சுக்கிரன் இருப்பது யோகம். இவை உங்களுக்கு சாதகம். 2லே ராகு, 8லே கேது,
6 வந்து குரு, எல்லாம் சாதகம் இல்லைதான். ஆனால் சனி ஒருத்தர் நன்றாக இருக்கிறாரே. ஆகையால் மனம் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு. புதன்கிழமை என்றாலே உங்களுக்கு ஒரு சாதகமான கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதாக. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கும். மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள், தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத செலவுகள் போன்றவர்கள் எதுவும் இல்லை. உத்தியோகம், மேலதிகாரிகளும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகமை வாட்ட மாட்டார்கள். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது சாதகமான சூழ்நிலை இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகம். பாதகம் எதுவும் இல்லை. உறவுகள் என்று பார்க்கின்ற இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், தெளிவான முடிவுகள், அன்பு காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். மனம் குழப்பம் இருக்காது. வேலைக்கு செல்லும் பொழுதே உங்களுடைய தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு செல்லும்போது ஒரு தெளிவான ஒரு சந்தோஷத்தோடு இங்கே செல்வீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பு என்று பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள். முன்னோரிலே நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அதை காலையிலே கூறுங்கள். வெற்றிக்குரியதாக அமையும். சிறப்பான வெற்றிகள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது புரட்டாதி பகல் வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி. உங்கள் ராசிக்கு அதிபதி சனியோட நட்சத்திரம். வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். குரு 5லே அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். சிறப்பை பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். மனம் தெளிவாக இருக்கும். புதிய முயற்சிகளிலே பயம் இருக்காது. காரணம் 7 நடந்து கொண்டிருக்கிறது. சனியோடு சேர்க்கை செவ்வாய் இருக்கின்றார். ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. மனம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தும் திட்டமிடுதல் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதே நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் மேலதிகாரம் நல்ல நட்புறவை ஏற்படுத்தி கொடுப்பார். காரிய முயற்சிகளிலே சக ஊழியர்கள் உங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். காரிய முயற்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றில் தடைகள் எதுவும் இல்லை. எனவே ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பனால் கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5லே குரு இருப்பதனால் இவையெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான முயற்சிகள் இருக்கின்றது. முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த பீஜ மந்திரங்களை கூறுங்கள். காலையிலே கூறுவேன். ஏன்னா காலையிலே கூறுகின்ற பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த மகரிஷியும் அந்த நட்சத்திரங்களுக்குரிய மந்திர பலமும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பான நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நாள். ஜமாதிபதியான சந்திர பகவான் பகையாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கப்பட்டு குருவோட வீட்டில் இருக்கிறார். சனியை மிஞ்சி அவங்க 2 பேர் கூட்டமைச்சிருக்கார். மற்றபடி பார்க்கின்ற பொழுது வெற்றியும் மேன்மையும் மனதில் தெளிவும் துணிச்சலும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தயக்கம், குழப்பம், சஞ்சலங்கள் போன்றவைகள் எவையும் இருக்காது. தெளிவான முடிவுகள். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால் முன் யோசனைகள் என்று காரிய விஷயங்களிலே கவனமாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு லாபமான நாள். அதே சமயத்தில் மிகப்பெரிய லாபம் என்று கூற மாட்டேன். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் லாபம் கொண்ட தினம். செலவுகள் அதிகம் இல்லை, கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம், சூரியன் 2ல் இருக்கிறார். 6க்குரியவன் 2ல் இருக்கிறார். வார்த்தையிலே கவனம் வேண்டும். ஆனாலும் பாதிப்பு இல்லை. காரணம் குருவுக்கு சூரியன் நண்பர். இருப்பினும் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் இன்றைய நாள் புதன்கிழமை. புதன் குருவுக்கு ஒரு வகையில் பகை. ஆகையால் இன்றைய நாள் குரூப் டிஸ்கஷன் வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம், கவனம். வார்த்தை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தையை பிடுங்க பார்ப்பாங்க, எச்சரிக்கையாருங்க. காரணம் அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. குருவோடைய புதனுக்கும் குருவுக்கும் ஒரு மறைமுக பகையே இருக்குது. அது புராணத்தில் நீங்கள் யுகுவில் சர்ச் பண்ணாலும் தெரியும்.
மற்றபடி பார்க்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான பாதிப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை இல்லை. உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதெல்லாம் நல்லா இருக்குங்க. உறவுகள்லாம் சிறப்பாக இருக்குது. மீனராசியோட பலமே இப்போ உறவுகள் தான். ஆகையால் முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய பீஜ மந்திரங்கள், நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அவற்றை கூறுங்கள். மேலும் புதன்கிழமையிலே செய்ய வேண்டிய செயல்களை கூறியிருக்கின்றேன், அவற்றையும் செய்யுங்கள். வெற்றியும் நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2026 தினப்பலன். இது ஒரு பொது பலன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.